ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி நான் போட்டிருக்க ஷர்ட் நல்லா இருக்கா? எடுத்து 6 வருஷம் ஆச்சு, போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் எடுத்து போட்டிருக்கேன். அது நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிக்கியை பாருங்களேன், அவனை வெளியே கூட்டிகிட்டு போகணுமா, அதனால என்னை அடுப்பாங்கரைக்குள்ளே போக விட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரியா குட்டியை தூக்கிட்டு போடான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு இருந்தாங்க. டீ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு போட்டுட்டேன், ரியா குட்டியை தூக்கிட்டு போ அப்படின்னாங்க. என்னை பார்த்த உடனே ரியா குட்டி எங்கே போய் ஒளிஞ்சிருக்கான்னு பாருங்களேன். கிரைண்டர் கீழே போயிட்டா, ஏன்னா நான் தூக்கிட்டு போயிடுவேனா. அதுக்கப்புறம் ரியா குட்டியை எங்கள் அம்மா வா வான்னு கூப்பிட்றாங்க, வர்றாப்புல தெரியல. அதுக்கப்புறம் உள்ளேயே போயிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சப்பாத்தி போட வெளியே உட்காந்துருந்தாங்களா, உட்காந்து பிணைஞ்சிட்டு இருந்தாங்க மாவு. ரியா குட்டி எவ்வளோ சமத்தாக உட்காந்து பார்க்குறத பாருங்களேன். அது டம்மு டம்முன்னு போடுறாங்களா, அது உன்னிப்பாக கவனிக்குது. ரியா குட்டி ரொம்ப தெளிவான குட்டி தெரியுமா, அது ரொம்ப அறிவான குட்டி வேறு. அதுக்கப்புறம் இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள். நிக்கியை நான் வெளியே கூட்டிகிட்டு போகணுமா, அதனால் என்னையே பார்த்துக்கிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன்டான்னு சொன்னாலும் இப்போ ரியா குட்டி எவ்வளோ சமத்தாங்கக்கிட்ட உட்காந்து திரும்பியிருக்கா. இப்போ பாருங்களேன், இங்கே நிக்கியோட வாழை அவள் என்னென்னலாம் பண்ணுறான்னு பாருங்களேன். மேடம்க்கு லேசாக பட்டுருச்சா, அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அந்த கோவத்தில் என்னென்னலாம் இந்த ரியா குட்டி பண்ணுதுன்னு பாருங்களேன். வாழை பிடிச்சி எப்படி கடிக்கிறத பாருங்களேன். இப்போ பாருங்கள், வாழை பிடிச்சி கரட்டிட்டு ஒரு பெரலு தான் அங்கே பாருங்க. இவனுக்கு கோவம் வந்துடும். ஒரு 2 பேரும் இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சண்டை போட்டோன்னே மேடத்துக்கு இழைச்சிருச்சு. அதுக்கப்புறம் சமாதானமாக வந்து பொண்ணு போல் வந்து உட்காந்துறத பாருங்கள் செல்லக்குட்டி.